ரோட்ல கரெக்டாக அந்த கான்சர்ட் வர 4:30 மணிக்கு தான் எல்லாம் கிளம்பி வருவாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்தும் பார்த்துட்டோம் எப்படி இருக்கு வீக் டேல அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் தான் சொல்கிறேன், அந்த கொடிசியால பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த நம்ம பீலமேடு இது வரப்ப அங்கே ஒரு சின்ன பாட்டில் நெக் இருக்கு, அப்புறம் ரீரூட் பண்ணி விடுறாங்க. இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம். சண்டே இருக்காது, கோயம்புத்தூர் ஃப்ரீயாக தான் இருக்கும். இருந்தாலும் வீக் டேல வந்து எவ்வளோ டைம் ஆகுது, ஜென்ரல் டைமிங் விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த ரீரூட் பண்ணுறதுனாலன்னு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு எங்களுக்கு ரீச் ஆக. ஸோ இந்த அளவுக்கு அவங்க, அதாவது இவங்களை நான் ரொம்ப நம்புகிறேன். பட் இருந்தாலும் நான் வந்து என் ஃபேன்ஸுக்கு நான் தானே பொறுப்புங்கிறனால நானும் ஃபுல்லாக அந்த வழியில் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அவங்களும் பர்ஃபெக்டாக ஸ்டாட்ஸாக கொடுத்துட்டாங்க, இந்த ரூட்டில் வந்தால் இவ்வளோ ஆகுது, இங்கேருந்து ஏ டிக்கெட்ஸ், இது பி டிக்கெட்ஸ்னு. நானும் ஐ எம் ஆல்சோ வெரி வெரி பாசிட்டிவ் அபவுட் த வே தே ஆர் ஆர்கனைசிங் திஸ் கான்செப்ட். அதுவும் 2 பேருமே கிட்டத்தட்ட 20 வருஷமாக. இப்போ அண்ணா வந்து கோயம்புத்தூர்னு சொன்னால் ராஜ்மல்லிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அண்ணா வந்து 15 இயர்ஸாக இருக்காரு. அண்ட் இப்போ டார்க் வந்து எனக்கே இவங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தெரியும். ஈவெண்ட் இந்த என்ன சொல்கிறது, டோட்டல் லாஜிஸ்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் கம்மிங் அவுட் அஸ் எ லேபிள், அஸ் அ ப்ரொடியூசராக இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கான்சர்ட்ஸ் யூ சீன் இன் சென்னை, பல கான்சர்ட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து டார்க் தான். நானே அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஈவெண்ட்ஸில் அவங்கள சந்திச்சிருக்கேன், பல ஈவெண்ட்ஸ். ஸோ முடிந்தவரை இப்போ பயங்கர சேஃபான ஒரு என்ன சொல்கிறது, வெரி சாலிட் ஆர்கனைசர்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இறங்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இந்த அளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். எல்லாம் செக் பண்ணிட்டோம். அவங்களும் நேற்று கிட்டத்தட்ட பார்க்கிங்லாம் வாக் பண்ணி காமிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய பார்க்கிங், இங்கே வண்டி ஏ பார்க்கிங், இது ஃபில் ஆயிடுச்சுன்னா பி பார்க்கிங், ஆமாம் 2 வீலர் தனி 4 வீலர், அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நானும் பர்சனலாக பார்த்துட்டேன். ஓகே, இது 2 வீலர், இது 4 வீலர், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் நடக்கணும். அது எதுக்குன்னா அந்த ரோட்டில் க்ரௌட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. போய் ஒரு ஓப்பன் ஏரியாக்குள்ளே திரும்பி அங்கே ஃபுல்லாக கூட்டம் ஆகிட்டு அப்புறம் அவங்க ஏ கேட் பி கேட் வழியாக உள்ளே போய்க்கலாம் அவங்க ஜோனுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தாச்சு. முடிந்த அளவுக்கு அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக இதை இருந்து ஃபுல் ரெக்கி பார்த்து லொக்கேஷனை ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்புகிறோம், பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நான் கான்சர்ட் வரப்போ இங்கே இந்த கொஸ்டினுக்கு வந்து இது பண்ணால் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம கான்சர்ட் வந்து ஏதோ பேசுவோம். ஸோ அதான் வாழ்த்துக்கள், கண்டிப்பாக எனக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில், ஏன்னா இது இவங்க செலவு பண்ணி நிறைய அவங்களும் பயங்கர கனவுகளோடு இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களுக்கான விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், பெட்டராக இருக்கும். நம்ம பொதுவாக ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ நம்ம வரப்போ நம்ம ஜாலியாக பேசுவோம். ஆனால் ஆதி என்ன வந்து இப்போ வைப் பண்ணுறதை தாண்டி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆளாக இருந்தீங்க. ரீசெண்டாக நீங்கள் பண்ண படம் பிடி சார் படத்தில் பேசின விஷயம் இப்போ கரண்ட் ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு, கிருஷ்ணகிரி மேட்ரு. அவர் நாங்களாம் 90s கிட்ஸ், எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஆனர் கில்லிங் பற்றி பேசினா வாடிப்புள்ள வாடியாக இருக்கும், அப்புறம் இறைவா அந்த மாதிரி பாட்டெலாம் பார்த்து வந்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கரண்ட் இஷ்யூவை பேசின ஒரு படமும் போயிருக்கு, அது ஒரு இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி விஷயங்களப்போ அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேசி, ஏன்னா புத்தி சொன்னால் பூமராக்கிடுவாங்க, அதே சமயம் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற வேண்டிய விஷயம் போகணும். ஸோ வாடிப்புள்ள வாடி இறைவா மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆல்பம் எதிர்பார்க்கலாமா, இல்லை கான்செப்ட் மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுப்பீங்களா?